வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 18/8/2026 டியூஸ்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை மார்க் பண்ணிக்கிட்டு, ஹையில் இருக்கிற கால் புட்டுலையும் லோவில் இருக்கிற கால் புட்டுலையும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை மார்க் பண்ணிக்கிட்டு எங்கேயாச்சும் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறத சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட கேண்டில் புல்லிஷாக இருந்திருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு நமக்கு லோ ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,211. ஸோ அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற 24,200 காலையும் 24,200 புட்டையும் நாம் எடுத்துக்குவோம். ஸோ 24,200 காலை பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், எக்ஸ்பைரி டே அன்றைக்கி பிகினராக இருக்கிறவங்க அல்லது நிறையா லாஸில் இருக்கிறவங்க ட்ரேடு பண்ணவே வேணாம். குறிப்பாக நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேடு பண்ண வேணாம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். இதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த ஸ்ட்ராட்டஜி சம்மந்தமான சில விஷயங்களெல்லாம் நம்ம அதில் சொல்கிறோம். அது இல்லாமல் சைக்காலஜி சம்மந்தமான நிறைய விஷயத்தையும் நாம் அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ட்ரேடு பண்ணுறது அவ்வளோ புத்திசாலித்தனம் கிடையாது. நீங்கள் குறைஞ்சது ஒரு 2லேருந்து 5 வருஷம் ப்ராப்பராக ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை சிஸ்டமேட்டிக்காக கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் எக்ஸ்பைரி டேயில் உங்களால் பயம் இல்லாமல் பண்ண முடியும். அப்படியே நீங்கள் பண்ணுறீங்கனாலும் எங்கே என்ட்ரி போகிறோம், எவ்வளோ ஸ்டாப் லாஸு, எவ்வளோ டார்கெட்டுங்கிறதெல்லாம் முன்னாடியே முடிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லோ ஸ்ட்ரைக்கில் இருக்க காலில் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமே அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு கீழே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அந்த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 24,250 புட்டில் இது ஹை ஸ்ட்ரைக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அவனோட லோக்கு கீழே வரவே இல்லை. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் தான். இன்றைக்கி சைட்வேஸ் போயிருக்கு. இந்த ஸ்ட்ரைக்கில் நம்ம என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி இவனோட ஆப்போசிட் ஸ்ட்ரைக்கை நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். ஸோ அந்த வகையில் 24,250 காலை பாருங்கள். அவனும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆவரேஜ் லைனு இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை ப்ளஸ் இவனோட ஆப்பனண்ட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை அண்டு லோ, இவனோட லோ கிட்டத்தட்ட 5 லைனுக்குமே கீழே வந்துட்டான். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9:45. இங்கேயே நமக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் அல்லது இவனோட அந்த கீழே லோ ஸ்ட்ரைக்கில் கால் பார்த்தீங்களா, கால் பார்த்தோம்ல 24,200 கால், அவனோட லோக்கு மேலே எப்போ வரானோ அப்போ மட்டும்தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். இதை நான் நம்மளோட இதோட ஒரு 4 மாதம் முடிஞ்சு 5வது மாதம் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறையா வீடியோவில் சொல்லிட்டோம். நீங்கள் வேணால் ப்ளேலிஸ்ட்டில் போய் அந்த பழைய மாதத்துக்கான அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லாம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இங்கே இவனோட லோக்கு கீழே வந்ததுக்கு அப்புறமே கால் சைடு ஃபர்தராக வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 24,250 புட்டில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் ஒரு 9:30லேருந்து 10 மணிக்குள்ளே, ஓகேவா? ஏன்னா அந்த டைமுக்கு தான் லோ கட் ஆச்சு. ஸோ ஒரு 40 ரூபாயில் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்மளோட கான்செப்ட் படி 40 பாயிண்ட்டு டார்கெட்டு, 40 பாயிண்ட்டு எஸ்எல். ஸோ அப்போ 40 ரூபாயிலேருந்து 80 ரூபா அப்படிங்கிற டார்கெட்டை இங்கே நமக்கு எக்ஸாக்டாக அடிச்சிருக்கு. ஆனாலும் இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் நமக்கு நல்ல டார்கெட்டு கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 12 ட்ரேடிங் டே நடந்திருக்கு. அந்த டோட்டல் 12 ட்ரேடிங் டேயில் 7 டேஸ் நமக்கு டார்கெட்டு ஹிட்டு, ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. மீதி 4 நாள் பார்த்தீங்கன்னா டார்கெட்டும் ஹிட் ஆகலை, எஸ்எல்லும் ஹிட் ஆகலை. ஆனால் அன்னைக்கு நமக்கு பெருசாக லாஸு கிடையாது. இது உண்மைதானா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் ஆகஸ்ட் 2026ன்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் இது வரைக்கும் நடந்த மார்க்கெட்டுக்கான அந்த போஸ்ட் மார்க்கெட்
மார்க்கெட் ரிப்போர்ட் இதே ஸ்ட்ராட்டஜியை வச்சு இருக்கும். உங்களுக்கு சந்தேகம்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கான அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். திரும்பவும் நம்ம சைக்காலஜியை தான் வந்து நிறைய அழுத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது 20% மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜி, மீதி 80% வந்து சைக்காலஜி மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அல்லது கண்டினியூஸாக லாஸில் இருக்கீங்க, ஒரு ட்ரேட் எடுக்கிறப்போ உங்களுக்கு பயமாக இருக்குது, அதே மாதிரி வந்து பேராசை நிறையா படுறீங்க, ஓவர் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஒரு டார்கெட்டுக்கு போகிறதுக்குள்ளவே வந்து 1000 ரூபாய் ப்ராஃபிட்டை பார்த்தோன்னே உடனே வெளியில் வந்துடுறீங்க. ஆனால் ஸ்டாப் லாஸை மட்டும் ரொம்ப நேரம் ஓட விட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னமும் வந்து சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ணலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டை பார்த்துருந்தாலும் அடுத்து ஒரு 2லேருந்து 5 வருஷத்துக்கு இந்த 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் மட்டும் பாருங்கள். மார்க்கெட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையோட இது இல்லாமல் சிம்பிள் மேக்ஸ் கால்குலேஷனை வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜியவே நீங்கள் இன்னும் நல்லா இன்டெப்த்தாக ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு நம்மளோட சைக்கலாஜிக்கலாகவும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு ட்ரேடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நாம் ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் மிக குறைந்த கட்டணத்தில் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஒரு 6லேருந்து 1 வருஷம் அந்த ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் என்ன சொல்லித்தரோமோ அதை மட்டுமே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு தாராளமாக ட்ரேடு பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ரேடு எடுக்கிறப்ப வந்து பயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரவே வராது. விருப்பம் உள்ளவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ரிஸ்க்காகவே இருந்தாலும் அதில் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டில் வந்து நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நல்லா புட் சைடு தான் போயிருக்கு. இந்த இடத்துல மட்டும்தான் போயிருக்கு. ஆனால் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வேஸ் தான். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ப்ரீமியம் சார்ட்டை பேஸ் பண்ணி தான் ஸ்பாட் சார்ட் ரன் ஆகுதே தவிர ஸ்பாட் சார்ட்டை பேஸ் பண்ணி ப்ரீமியம் ரன் ஆகவே இல்லை. ஸோ நாம் என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி இந்த 24,250 புட்டு இதில் என்ட்ரி போகிறோம் அப்படின்னா இவனோட ஆப்போசிட் ஸ்ட்ரைக்கை எப்போதுமே செக் பண்ணிக்குவோம். இவன் எந்த இடத்துலையுமே இவனோட லோவை வந்து விட்டு கொடுக்கவே கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து 24,250 புட்டு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அப்படின்ட்டு 40 ரூபாயில் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 80 ரூபா அப்படி வரைக்கும் போயிருக்கு. ஸோ நீங்கள் ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு இவ்வளோ பாயிண்ட் எஸ்எல், இவ்வளோ பாயிண்ட் டார்கெட்னா அதிலிருந்து மாறாதீங்க. இப்படிலாம் நீங்கள் கண்டினியூஸாக உங்களை நீங்களே வந்து உங்கள் மைண்டை பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு எப்படிலாம் நீங்கள் ஒரு ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் எமோஷனல் ஆகுறீங்க அதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு ட்ரேடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு பாசிட்டிவாக இதை திங்க் பண்ணுங்கள். இல்லை மற்றவங்க சொல்கிறது உண்மை அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை விட்டுட்டு வேறு தொழிலை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் வந்து உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ உண்மையிலே இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இதில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் இன்னும் ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.